மும்மூர்த்திகளையும் 30 முக்கோடி தேவர்களையும் தன்னுள் உள்ளடக்கியவள்தான் கோமாதா. அந்த மகாலட்சுமி தேவிக்கே தன் உடலில் வாசம் செய்யக்கூடிய இடத்தை கொடுத்தவள் கோமாதா. அப்படிப்பட்ட கோமாதாவின் அற்புதமான மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நாம் சொல்ல கோடி புண்ணியம் கிடைப்பதோடு மட்டுமின்றி நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும், திடீர் பணவரவு ஏற்படும், தங்கம் வாங்கும் யோகம் வரும், வீடு நிலம் வாங்கும் யோகம் வரும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பொதுவாகவே எல்லா விசேஷ நாட்களிலுமே கோமாதாவிற்கென்று பூஜைகள் செய்வார்கள். சொல்ல போனால் அமாவாசை மற்றும் மாட்டுப் பொங்கல் அன்று வெகு விமரிசையாக அனைத்து கோவில்களிலுமே இந்த கோமாதா பூஜையானது நடக்கும். அனைத்து பசுக்களுக்கும் தாயாக இருக்கும் கோமாதாவை ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய தேவதையாக நமது புராணங்களும் வேதங்களும் சொல்கின்றன. மும்மூர்த்திகள் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கும் கோமாதாவின் அற்புதமான மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்ப்போம். இந்த கோமாதா மந்திரத்தை நாம் சொன்னால் இந்த ஜென்மம் மட்டுமின்றி 7 ஜென்மங்களின் பாபமும் கரை சேரும். இந்த காமதேனுவானது எப்படி வெளிப்பட்டது என்றால், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது ஏராளமான ரத்தினங்களும் விலங்குகளும் கடவுள்களும் வெளிவந்தனர். அப்படி வெளிவந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தெய்வம்தான் இந்த காமதேனு. அப்படியான நாம் சொல்ல வேண்டிய இந்த கோமாதாவின் மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம். நமோ தேவ்யை மகாதேவ்யை சுரப்யை ச நமோ நமः கவாம் பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே நமோ ராதா பிரியாயை ச பத்மாம் சாயை நமோ நமः நமः கிருஷ்ண பிரியாயை ச கவாம் மாத்ரே நமோ நமः கல்பவ்ருக்ஷஸ்வரூபாயை சர்வேஷாம் சந்ததம் பரம் ஸ்ரீதாயை தனதாயை ச விருத்திதாயை நமோ நமः சுபதாயை பிரசன்னாயை கோபதாயை நமோ நமः யசோதாயை கீர்த்திதாயை தர்மஜ்ஞாயை நமோ நமः இதம் ஸ்தோத்ரம் மஹத்புண்யம் பக்தியுக்தஸ்ச யः படேத் சகோமான் தனவான் சைவ கீர்த்திமான் புத்திரவான் பவேத். இந்த கோமந்திரத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பலஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு இருக்கும் பண கஷ்டங்கள் தீரும், குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல நம்மை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் தூர ஓடிவிடும், முன்ஜன்மத்து பாபங்கள் கூட தீர்ந்துவிடும், பித்ரு தோஷங்கள் தீரும். அதோடு மட்டுமின்றி நமக்கு இருக்கும் எந்த நீண்ட நாள் ஆசைகளாக இருந்தாலும், அது வீடு வாங்க வேண்டும் என்றாலோ, நிலம் வாங்க வேண்டும் என்றாலோ, தங்கம் வாங்க வேண்டும் என்றாலோ, பணவரவு கிடைக்க வேண்டும் என்றாலோ, இப்படி நமக்கு இருக்கும் ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய அற்புதமான கோமந்திரம் இது. பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.